இந்த ஈரான் யுத்தம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்தே வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் அவரோட ஃபோட்டோவை போட்டு எங்கள் தலைவன் மட்டும் வரட்டும்டா, அவன் வந்தானா நீங்களாம் தொலைஞ்சிங்க செத்தீங்க, தலைவா சும்மா இருக்கிய, இந்த அமெரிக்கா பக்கம் 2 இதை ஏவி விடு அப்படின்னு விதவிதமான மீம்கள் வந்துச்சு. ஒரு சின்ன பையன் விளையாட்டு சாமான்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு, நம்மள்ட்ட நிறைய நல்ல நல்ல விதவிதமாக விளையாட்டு சாமான் இருக்கும், ஆனால் நம்மளை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் தலைவர் இருக்கிறாப்புல அப்படின்னு அவர் நிறைய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அவர் ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை கிண்டலுக்கு வம்பு இழுத்து நிறைய மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அவர் கண்ணுக்கு போய் சேர்ந்துச்சா, அவர் பார்த்தாரான்னு தெரியல. இப்போ வடகொரிய அதிபர் இந்த யுத்தத்தில் குதிச்சிட்டார். இந்த யுத்தத்தில் அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த யுத்தத்தில் குதிக்கல அவர். இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஜப்பான் மேலே 10 பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவி இருக்குது. ஜப்பானோட கடல் எல்லையில் அவருடைய சிறப்பு பொருளாதார மண்டலத்தோட எல்லையில் போய் 10 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் விழுந்திருக்குது. ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இதை அதிகாரப்பூர்வமாக அன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. எங்களுடைய கடல் எல்லையில் வடகொரியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதுக்கு இப்போ இந்த திடீர் தாக்குதல்? வடகொரியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில் இப்போ இமிடியட்டாக பிரச்சனை வர்றதுக்கான எந்த அறிகுறியும் தென்படலை. 2 நாட்டுக்கு இடையில் இமிடியட்டான எந்த சிக்கலும் இல்லை. இப்போ திடீர்னு இவர் ஏன் அதை பண்ணணும்? ஒரு பக்கம் இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் குவிஞ்சு கிடக்குது. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரான் மேலே குண்டு வீசி தாக்கி ஒவ்வொரு நாளும் துவம்சம் பண்ணுறாங்க. ஈரான் டெஹ்ரான் நகரமே காலியாகுது. கார்க் தீவு காலி. ஈரான் ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராயிற நிலைமையில் இருக்குது. அதே அளவுக்கு ரெட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். அந்த பக்கம் இஸ்ரேல் மேலே கடும் தாக்குதல், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க இராணுவ நிலைகள், அவருடைய பொருளாதார நலன்கள் மீது தாக்குதல் அப்படின்னு ஈரான் வெர்சஸ் இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டுப்படைகள் அப்படின்ற இந்த யுத்தம் ரொம்ப இன்டென்ஸாக ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இப்போ எண்ணெய் வண்டியில் ஏற்றிக்கிங்க, நானும் ஆட்டத்துக்கு வர்றேன் அப்படின்றது போல் வடகொரிய அதிபர் ஜப்பான் மீது இப்படி ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி அவர் இந்த யுத்தத்தில் குதிச்சிருக்காரு. சரி, என்னதான் பிரச்சனை? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஜப்பான் மேலே இந்த இதை ஏவணும் அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் இல்லை, சம்மந்தம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்க மற்றும் தென்கொரிய கூட்டுப்படைகளோட கூட்டு இராணுவ பயிற்சி நடக்கும். அது மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும். அது எப்போவெல்லாம் நடக்குதோ அப்போவெல்லாம் வடகொரிய அதிபர் இப்படி சில ஏவுகணைகளை ஏவுறது, ஏதாவது டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இவர் தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டுவார். இது ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும். இதுதான் அவருடைய ரெகுலர் பிளே புக். இப்போ இந்த வருஷம் அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. இது ஃப்ரீடம் ஷீல்ட் அப்படின்ற பேரில் இந்த பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வடகொரியாவோட சுனன் அப்படின்ற கடல் பகுதியிலிருந்து 10 பேலிஸ்டிக்ஸ் மிசைலை ஏவி இருக்கிறாங்க. அமெரிக்காவோட 28,000 இராணுவ வீரர்கள் இன்னமும் தென்கொரியாவில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. வடகொரியாவோட கடல் எல்லையில் அமெரிக்காவோட இராணுவ நிலைகள் இருக்குது. ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டர்ஸ், தாட் இன்டர்செப்டர்ஸ், பேட்ராக்ட் இன்டர்செப்டர்ஸ், இதுக்கான தளங்கள் எல்லாம் வடகொரிய கடல் எல்லையில் தான் அமெரிக்கா அமைச்சிருக்குது. இந்த ஈரான் கூட நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த இன்டர்செப்டர்ஸ் இல்லைன்றதுனால தான் அங்கே இருக்கிறத இங்கே மூவ் பண்ணிலாம் கொண்டு வந்தாங்க. எனவே வடகொரிய கடல் எல்லையில் அமெரிக்கா நிரந்தரமாக அப்படிப்பட்ட அமைப்புகளை வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ தென்கொரியா ப்ளஸ் அமெரிக்கா அப்படின்ற இந்த கூட்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ரீசன் இருக்குது அப்படின்றதுனாலையும், தொடர்ந்து அமெரிக்காவோட படைகள் தென்கொரியாவில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனாலையும், ஜப்பான்லேயும் அமெரிக்காவோட பேஸ் இருக்குது, அங்கேயும் இவருடைய இராணுவ பிரசன்ஸ் இருக்குது அப்படின்றதுனாலையும் வடகொரியா தன்னுடைய இருப்பை, தன்னுடைய வலிமையை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் தக்க வைக்கிறதும் அண்ட் நாங்கள் இப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டியதும் அதற்குடைய தேவையாக இருக்குது. அதை அந்த நாட்டு அதிபர் கிம் ஜோன் உன் ரொம்ப சிறப்பாகவே செய்வார் அப்படின்ற அடிப்படையில் இந்த வருஷமும் இப்போ ஒரு 10 பேலிஸ்டிக் மிசைல்ஸை பொம்மை மாதிரி ஏவி விட்டுருக்காப்புல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பான் நவீன ரக லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் மிசைல்ஸை வாங்கினதா அதிகாரப்பூர்வ செய்திகள் வந்துச்சு. அது வந்த உடனேயே அவருடைய தங்கச்சி கிம் யோ ஜோங் இவங்க போன வாரமே வார்ன் பண்ணியிருந்தாங்க, இப்படியெல்லாம் ஜப்பான் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் வடகொரியா கடுமையான பதிலடிகளை தரும், கற்பனையே செய்ய முடியாத விளைவுகளை ஜப்பான் சந்திக்க நேரிடும் அப்படிலாம் வார்ன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லி 48 மணி நேரம் முடியல, அதுக்குள்ளே 10 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஜப்பானோட கடல் எல்லை உள்ளே போயிடுச்சு. 1950களில் நடந்த கொரிய யுத்தத்தில் ஒரு பக்கம் வடகொரியா, இன்னொரு பக்கம் தென்கொரியா, அவர்களுக்கு பேக் பண்ணுற அமெரிக்க படைகள் அப்படின்னு மொத்தம் 3 வருஷம் இன்டென்ஸான யுத்தம் நடந்துச்சு. 3 ஆண்டுகளோட முடிவில் 1953 அந்த யுத்தம் அஃபீஷியலாக முடிவுக்கு வராமல் அங்கிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறினாங்க. அவர்களுடைய இராணுவ நிலைகளை மட்டும் அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்க தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. வச்சுட்டு அமெரிக்க ட்ரூப்ஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க. பட் 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு பீஸ் ட்ரீட்டி, ஒரு அமைதி உடன்படிக்கை ஒப்பந்தம் அப்படின்னு அஃபீஷியலாக எதுவும் எட்டப்படலை. ஸோ டெக்னிக்கலி அமெரிக்கா வெர்சஸ் வடகொரியா அப்படின்ற அந்த யுத்தம் டெக்னிக்கலாக நம்ம முடிவடையலை.
இன்னும் அது யுத்தம் தொடர்ந்துட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். அஃபிஷியலாக அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் எதுவும் இல்லாத பட்சத்தில் டெக்னிக்கல் கிரவுண்டில் அந்த யுத்தம் முடிவடைந்ததாக சொல்ல முடியாது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 70 வருஷமாக வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இந்த பகை ஒருபோதும் தீரவே இல்லை. அந்த நாட்டுக்கு எந்த அதிபர் வந்தாலும், வடகொரியாவுக்கு எந்த அதிபர் வந்தாலும் அமெரிக்காவை தீவிரமாக எதிர்க்கிறதுல ரொம்ப விடாபிடியான மூர்க்கத்தோடு இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம தலைவன் கிம் ஜோங் உன் தனி ரகம். அவர் அமெரிக்காவை வழியே போய் வம்பிழுத்து வாடா சண்டைக்குன்னு கூப்பிடுறது, அதனால அவரை அடிச்சிக்கவே முடியாது. அவர் வேற லெவல். இப்படியே அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இருக்கிற அந்த வரலாற்று ரீதியான பகையில் வடகொரியா என்ன கற்றுக்குச்சு அப்படின்னாக்க, நம்மள்கிட்ட அணு ஆயுதம் இருப்பது ஒன்று தான் வடகொரியாவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். லிபியாவை பார்க்குறாங்க, ஈராக்கை பார்க்குறாங்க, அங்கே சதாம் ஹுசேனுக்கு நடந்துச்சு, கடாஃபிக்கு நடந்துச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுராவுக்கு நடந்துச்சு. எல்லா தலைவர்களுக்கும் நடக்கிற கதி அவங்க பார்க்குறாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த நாடுகள் எல்லாம் அணு ஆயுதம் இல்லாமல் இருக்கிறதோ அவங்கெல்லாம் ஈஸியாக அமெரிக்காவோட இலக்குக்கு ஆளாயிடுறாங்க. அந்த நாட்டு தலைவர்களையே நாடு வந்து போட்டு தள்ளுது, எதையோ பண்ணி காலி பண்ணுறாங்க. வடகொரியாவை மட்டும் இது வரைக்கும் அமெரிக்கா நேரடியாக டச் பண்ண முடியல. இத்தனைக்கும் மிக நேரடியாக வடகொரியா எதிர்த்து நிற்கிது, சவால் விடுது. இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்மள்ட்ட அணு ஆயுதம் இருப்பது ஒன்று தான் அதற்கான ஒரே காரணம் அப்படின்னு வடகொரியா தீர்க்கமாக நம்புது. இது ரொம்ப ஒரு மூர்க்கமாக இருக்கலாம், இருந்தாலும் இது ஒரு ரூத்லெஸ்ஸான கால்குலேஷன். அது இருந்தால் மட்டும்தான் நீ பக்கத்தில் வரமாட்டேன் அப்படின்னா அதை நான் கணக்கு இல்லாமல் வச்சுக்குவேன். இது ஒன்று தான் உன்னை பயமுறுத்தும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிறது தான் கிம் ஜோங் உன்னோட ஒரே ஃபார்முலா. அது ஒர்க் ஆகவும் செய்யுது அப்படின்னு வைங்களேன். ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் கூடவும் சவால் விடுற சலம்புற ட்ரம்ப் வடகொரியா மீது மட்டும் கை வைக்க தயங்குகிறார் அப்படின்னாக்க அந்த நாட்டில் இருக்க அணு ஆயுதம் தான் அதற்கான ஒரே காரணம். சரி, இப்படி ஈரான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த யுத்தம் நடக்கிறதுனால தான் அவர் பண்ணுறாரு. மிடில் ஈஸ்ட் பக்கம் ஒட்டுமொத்த அமெரிக்க ராணுவத்தோட கவனமாக அங்கே குவிஞ்சு கிடக்குது. அவர்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வடகொரிய அதிபர் இப்படி ஜப்பானை நோக்கி மிசைல்ஸ் ஏவி முடிஞ்ச அந்த பக்கம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி எச்சி தொட்டு சண்டை கூடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூப்பிட்றாப்புல. இப்போ அமெரிக்கா நினைச்சாலும் விட்டுட்டு அந்த பக்கம் போக முடியாது, அதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் கிம் ஜோங் உன்னோட இந்த நடவடிக்கை இமீடியட்டாக என்ன விளைவுகளை உருவாக்கும், எதிர்கால சாத்தியங்கள் என்ன அப்படின்னா, இது பெரிய அளவுக்கு யுத்தமாக மாற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நேரடியாக ஜப்பானை அட்டாக் பண்ணல. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லலாம். அந்த சோதனை வந்து ஜப்பானோட கடல் எல்லைக்குள்ளே போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் அதை வந்து எங்களுடைய நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது நேரடியாக ஜப்பான் எல்லைக்குள்ள அங்கே வீசுகிறாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம். அவங்க ஒத்துக்கல. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஏவுகணை டெஸ்ட், அது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகி அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு அப்படின்ற அளவோடு நிறுத்திக்கிறாங்க. இதே போல் 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட இதே போல் ஒரு ஏவுகணை டெஸ்ட்டை ஜப்பானோட கடல் எல்லையில் இதே வடகொரியா செஞ்சுது. தொடர்ந்து இந்த வேலையில் அவங்க ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது கிழக்காசிய கடல் பிராந்தியத்தில் தொடர்ந்து ஒரு யுத்த சூழல் வராமல் இருப்பதற்கு தடுக்கவும், வந்தால் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ளவும் ஜப்பான் தன்னுடைய இராணுவ பலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும், டிஃபென்ஸ்க்கு ஒதுக்குற பட்ஜெட்டை அதிகப்படுத்துவாங்க. அதே போல் தென்கொரியா தன்னுடைய டிஃபென்ஸுக்கு அதிக பட்ஜெட்டை செலவழிக்க வேண்டியிருக்கும். 28,000 வீரர்கள் பத்தாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் வீரர்களை கொண்ட தென்கொரியாவில் டிப்ளாய் பண்ண வேண்டியிருக்கும். வடகொரியா இன்னும் கொஞ்சம் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணும், அணு ஆயுதங்களை உருவாக்கி இன்னும் வச்சுக்கும். ஸோ இந்த யுத்தத்தில் என்னுடைய ஸ்டேட் பலமாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், என்கிட்ட பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு தன்னுடைய பலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கிம் ஜோங் உன்னுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதைத்தான் இந்த ஜப்பான் மீது ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக அவர் நிறுவ விரும்புகிறார். மற்றபடி ஈரான் பக்கம் நான் இருக்கிறேன், யாரும் கேட்டால் ஆதரவு தருவோம் அப்படின்லாம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஈரான் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஆதரவு எதையும் கோரவில்லை. என்னை நோக்கி யாரும் வந்தீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றது தான் அந்த ஏவுகணை டெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படையான காரணம் போல தெரியுது. பாப்பா கிம் ஜோங் உன்னை பொறுத்தவரையிலும் எப்போ எது பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய தங்கச்சி ஒரு பக்கம் ஒரு டெரர் பீஸாக வந்து நிற்கிறாங்க. அமெரிக்காவை நேரடியாக சவால் செய்யக்கூடிய வல்லமை, ஆயுத பலம், இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய மன வலிமை உள்ள நாடாக வடகொரியா தான் இருக்குது. அவங்க இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுக்கும் பட்சத்தில் இதனுடைய முகம் வேறவா மாறும். வடகொரியா இப்படி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுனதை பற்றி சைனா இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. அவருடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வடகொரியாவுக்கு தேவையான உணவுலேருந்து ஃபியூல் வரைக்கும் சைனா வழியாக தான் சப்ளை ஆகுது. ஸோ அவர்களுடைய பங்கு என்ன, அவருடைய பர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறதுல முக்கியம். அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லும் பட்சத்தில் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆர்கிடெக்சரில் ஒரு பெரிய மாற்றம் உருவாதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.